64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, நம்ம வீடுகளில் இருக்கிற சகல தோஷங்களையும் விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு தூப முறையை பார்க்க போகிறோம். இந்த தூபம் போடுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற கண்டிஷ்டி பிரச்சனை உடனே நீங்கும், சீவின பிரச்சனை நீங்கும், மாந்திரீக பிரச்சனை நீங்கும், சூனிய பிரச்சனை நீங்கும். இது போன்ற எந்த மாந்திரீக சம்பந்தப்பட்ட தீய சக்திகள் இருந்தாலும் உடனே விளைகிறோம். அதே போன்ற கிரக சம்பந்தப்பட்ட ஏதாவது தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். என்ன கிரக சம்பந்தப்பட்டதுன்னா, நம்ம ஒரு வீடுகள்லையும் கிரக பிரவேசம் பண்ணுவோம். அந்த கிரக பிரவேசம் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம குடியிருக்கிற வீட்டில் இது போன்ற கிரக பிரவேசம் நம்ம கட்டாயம் செய்யணும். எப்படி கோயில்களில் நம்ம கிரக பிரவேசம் செய்கிறோமோ அது போன்ற நம்ம வீடுகள்லையும் செய்யணும். அப்படி செய்யக்குள்ளதான் நம்ம வீட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். நம்ம இப்போ பெரும்பாலும் நம்ம செய்ய மாட்டோம். வீடுகளில் யாகம் கூட வளர்த்த மாட்டோம். ஏதோ ஒரு முக்கியமான வீடுகளில் ஏற்றுவாங்க, யாகம் வளர்ப்பாங்க, இது போன்ற விஷயங்கள் செய்வாங்க. விஷயங்கள் தெரியாதவங்க அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டில் அப்படியே பல 30 வருஷம் 40 வருஷம் எந்த ஒரு யாகங்களோ எதுவும் பண்ணாமல் சும்மா வெறுமனே இருப்பாங்க. அது போன்று இருக்கக்குள்ள தோஷங்கள் வரும். 12 வருடம் ஒரு வீட்டில் குடியிருக்கிற வீட்டில் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி முடித்த உடனே அதே மாதிரி கணபதி பூஜை ஒருவரும் நம்ம இல்லங்களில் செஞ்சோமா தான் அந்த வீட்டில் மிக மகாலட்சுமி தாயோட அம்சங்கள் சகல கிரகங்களும் அந்த இடத்துல நல்ல பலன் தரும். இல்லைன்னா ஒரு தீய பலன் தந்துட்டு இருக்கும். கிரகங்களே அந்த தன்மையில மாறும். இது போன்ற அற்புத விஷயங்களை நம்ம வீட்டில இருந்து எல்லா சர்வ தோஷமும் நீக்கிறதுக்கு, அது போன்ற நம்ம வீடுகளில் நாம் இருக்கிற நம்ம எல்லோருக்கும் ஏதோ கிரகங்களால ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கலாம். இது போன்ற எந்த தோஷம் இருந்தாலும் சரி, கிரக தோஷம் இது போன்ற எந்த தோஷங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு உடனே இந்த தூப முறை விலக்கி கொடுக்கும். இந்த தூபத்தை அடிக்கடி போட்டுக்கிட்டே வாங்க. வாரம் 1 முறை 2 முறை போட்டாலும் ரொம்ப சிறப்பு, டெய்லியும் போட்டாலும் சிறப்பு. உங்களால் எப்பப்போ போட முடியுதோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி இப்போ தூபம் போடக்குள்ள உங்களுக்கு உறுதியாக உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் போயிட்டு இறை சக்தி உங்களுக்கு உள்ளார வந்துடும். இறையாற்றல் வந்துட்டா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு உறுதியாக வரும். இல்லைன்னா குடும்ப பிரச்சனை இது போன்ற சண்டை சச்சரவு இது போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வீட்டிலேருந்து துரத்துறதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு தூப முறையை நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அதில் எடுத்தோடனே சந்தனத்தூள், நல்ல வாசனை சந்தனமாக பார்த்து சந்தனத்தூள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் சக்திக்கு தகுந்தாற் போல் அளவு 100 கிராம் 50 கிராம் எவ்வளோ கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிற பொருட்கள் எல்லாம் உங்களோட சக்திக்கு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. அதில் முதல்ல சந்தனத்தூள், அடுத்தது நல்ல வாசனை தரக்கூடிய பால் சாம்பிராணியை வாங்கிக்கோங்க. பிறகு நல்ல குங்குளியமாக வாங்கிக்கோங்க. அது வெள்ளை குங்குளியமாக இருந்தாலும் சரி, கருப்பு குங்குளியமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சிறப்பு தரும். ஏதோ ஒரு குங்குளியத்தை வாங்கிக்கோங்க. பிறகு பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது லவங்கம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருங்காலி பொடின்னு அங்கே நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். அந்த பொடி கிடைச்சா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அந்த கட்டை சிறு சிறு துகள்களாக கிடைச்சாலும் அந்த கட்டையை வாங்கி நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப சிறுசாக கட் பண்ணி கூட நீங்கள் உங்களால் வைக்க முடியும். வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையிலேயே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சென் சந்தனம்ன்ட்டு அங்கேயே இருக்கும். நாட்டு மருந்து கடையிலேயே எல்லா பொருட்களும் கிடைக்கும். இது போன்ற சென் சந்தன பொடி கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. காஸ்ட்லியாக இருந்தால் அது பார்த்து கொஞ்சமாக இருந்தாலும் சரி வாங்கிக்கோங்க. பேய் மிரட்டி செடின்னு இருக்கு இலை, அது கரடுகள் இருக்கும். இந்த தலை கிடைச்சிச்சுன்னா இந்த தலையும் இது கூட ஆட் பண்ணி காய வச்சு இந்த தலையை பொடி பண்ணியும் வச்சுக்கலாம். அங்கே நாட்டு மருந்து கடையில் இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் கிராமப்புறங்களில் நிறைய இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சி
அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வசம்பு பொடியே கிடைக்குது, அந்த வசம்பு பொடியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு பொடியாகவே கிடைக்குது நாட்டு மருந்து கடையில். மருதாணி இலை கிடைச்சதுன்னா இலையை எடுத்துக்கோங்க. மருதாணி இலை கிடைக்கலன்னா மருதாணி விதையை சேர்த்துக்கோங்க. அது போன்ற கீழா நெல்லி பவுடரும் அங்கே இருக்கும், அது போன்ற கீழா நெல்லி பவுடரையும் வாங்கிக்கோங்க. இது போன்று ஒரு பொருளையும் பார்த்து அங்கே சேகரிச்சுக்கோங்க. ஒரு பொருள் கூட குறைய இருந்தால் தவறில்லை, இதனால எந்த ஒரு தோஷமும் இல்லை. அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு சக்திக்கு தகுந்தவாறு 50 கிராம் கிடைச்சுன்னா 50 கிராம், 100 கிராம் கிடைச்சா 100 கிராம், இது போன்ற உங்களோட பொருளாதார நிலைக்கு தகுந்தவாறு இதை அப்படியே சேகரித்து இதை நல்லா கலக்கி ஒரு காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுருங்க. உங்களுக்கு இதை சிரட்டையில் தூபம் போட்டாலும் சரி, சிரட்டை நாரில் தூபம் போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். இது என்ன பண்ணணும்னா கட்டாயம் நம்மளோட பூஜை ரூமில், நம்மளோட இல்லங்களில் எல்லாத்துலேயும் காட்டணும். நம்ம வீட்டுக்கு உள்ள, வீட்டுக்கு வெளியே, அஷ்ட திசைகளுக்கும் காட்டணும். இது போன்ற எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. உங்கள் வீட்டையே சுற்றுங்க. இது போன்று உங்கள் வீடுகளில் எல்லாரும் இருக்கிறப்ப இது செஞ்சாலும் சிறப்பு. ஒரு 5 செகண்ட் அவங்க ஒரு நபரும் இந்த தூபத்தில் இந்த கையை மட்டும் காட்டிக்க சொல்லுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸ் நிச்சயமாக உறுதியாக இந்த தூபம் போட உங்களை விட்டு விலகி தூரம் ஓடி போயிடும். இது நான் ஒரு தடவை போட்டேன் அப்படின்னா ஒரு தடவைக்கு உண்டான பலன் தரும். அடிக்கடி நீங்கள் செய்யக்குள்ள உறுதியாக உங்களுக்கு அற்புத பலன் தந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உண்டான சர்வ தோஷ நிவர்த்தி. இதோட தூபம் நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு உணர்த்தி இருக்குது. சர்வ தோஷமும் இதில் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது அற்புதமான முறை. இது எல்லோரும் அனுபவத்தில் கண்ட முறை. குருநாதர் சித்தர்கள் அனுபவிச்சு இது போன்ற செஞ்சால் மக்களுக்கு சர்வ தோஷமும் விலகுது. இது அடிக்கடி நீங்கள் செய்யக்குள்ள உங்களோட வீட்டில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான கஷ்டம், துன்ப, துயரம் நீங்கி உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். காரிய ஜெயமாகும். காரியம் எங்கே போனாலும் மிக டக்குன்னு ஆகும், குயிக்காகும். இது போன்ற அற்புத நிகழ்வுகள் இருக்குது. இது ஒரு அற்புதமான பதிவு. எல்லோரும் பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.